இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க போல ஒரே ஒரு டம்ளர் சுடுதண்ணி இருந்தா போதும், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சூப்பரா காஃபி போட்டுடலாம், பாலே தேவையில்லை. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் தெளிவா செஞ்சு காட்டியிருக்கேங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு காஃபி போட தெரியலையா, காஃபி போட பால் இல்லையா, கவலையே படாதீங்க. நான் சொல்ற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரே நொடியில கமன்னு இன்ஸ்டன்டா காஃபி ரெடி பண்ணிடலாம். ஒரு டம்ளர் சுடுதண்ணி இருந்தா மட்டும் போதுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 4 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா பவுடர் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க போல வாங்கிக்கிங்க. 2 ஸ்பூன் சர்க்கரைக்கு 4 ஸ்பூன் பால் பவுடர் சரியான அளவா இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் காபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர், சுகர், காபி தூள் இது மூணையும் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நைஸா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்க காத்து போகாத ஏர்லாக் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 4 மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். வீட்டில் இருக்கையில தலை வலிச்சதுன்னா டீ காஃபி தான் போட்டு குடிப்போம். சோம்பேறித்தனமா இருந்தாலும் டீ காஃபி குடிச்சா சுறுசுறுப்பாயிருவோம். வெளியில டிராவல் பண்றோம்னா கடையில தான் காஃபி வாங்கி குடிப்போம். ஆனா அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. இதுவே நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்ல காஃபி வாங்கி குடிச்சா சுத்தமா நல்லாவே இருக்காதுங்க. அந்த மாதிரி நேரத்துல சுடுதண்ணியை மட்டும் ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டா போதுங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுடரும் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா போதும், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சூப்பரான காஃபி போட்டுடலாம். உங்க தேவைக்கு தகுந்த போல அதிக குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி காஃபி போடலாம்னு பார்க்கலாம். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்து கிளாஸ்ல சேர்த்துட்டு நல்லா சூடான வெந்நீரை அதுல ஊத்திட்டா போதுங்க. சூடான சுவையான கமன்னு காஃபி ரெடி ஆயிரும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டாலே போதுங்க. நம்ம நார்மலா பால் காஃபி எப்படி குடிப்போமோ அதே டேஸ்ட்ல தான் இதுவும் இருக்கும். நான் நாத்தி காட்டுறேன் பாருங்க. அந்த கலர், திக்னஸ் எல்லாமே பால் காஃபி போலவே இருக்குங்க. இந்த காஃபியை நீங்க பால்ல போடலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் பால்ல போட்ட போலவே இருக்குங்க. இனிமேல் டிராவல் பண்ணும்போது வெளியில காஃபி வாங்கி குடிக்காதீங்க. வெந்நீரும் இந்த பவுடர் மட்டும் உங்க பேக்ல இருந்தா போதும். உங்களுக்கு தேவைப்படும் போது காஃபி போட்டு நீங்களே குடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அந்த டைம்ல உங்க வீட்டுல பால் இல்லைன்னா கவலையே படாதீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி காஃபி போட்டு அசத்துங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி காஃபி போட்டு குடிச்சிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி பிரசன்ட் பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.